சீசி மேகி பீஸா செய்வது எப்படி? வாங்க வீடியோக்குள்ள போவோம். முதலில் மேகி பாக்கெட்டை வெட்டி கொண்டு கடாயில் இவ்வாறு போட்டு விடுங்கள். மேகியோட நியூ பேக்கேஜிங் போல பார்க்க கியூட்டா இருக்குன்னு வாங்கிட்டு வந்து வீட்டுல பார்த்தா தான் தெரியுது இது மேகியே இல்லைன்னு. சோ 2 பேக் மேகியை போட்டு 1 கப் தண்ணீர் ஊத்தி விடுங்க. பழக்க தோஷத்தில் 1 பேக்கெட் மேகிக்கு 2 கப் தண்ணீர் ஊத்தினீங்கன்னா உங்களுக்கு மேகி பீஸா கிடைக்காது. சர்வ சாதாரணமான மேகி நூடுல்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். இப்போது மசாலாவை பிரித்து போட்டு நன்றாக மிக்ஸ் செய்து மைதா மாவை போடுங்கள். நூடுல்ஸும் மைதா, போடுற பவுடரும் மைதா. அமேசிங். இந்த மைதா மாவை எதுக்கு போடுறோம்னா நூடுல்ஸை களி ரேஞ்சுக்கு கட்டியா ஆக்கிடும். சாப்பிடாம 2 ஹவர் விட்டா தானா கட்டியாயிட போகுது. இப்படி எல்லாம் கோளாரா கொஸ்டின் கேட்டீங்கன்னா மூக்கிலே பொக்குன்னு விடுவேன். ஜாக்கிரதை. இப்பொழுது ஒரு தவாவில் எண்ணெய் ஊத்தி நான் கொஞ்சம் தான் விட்டு இருக்கேன், நீங்க தாராளமாக ஊத்தலாம். இப்பொழுது இந்த கெட்டியான நூடுல்ஸை தட்டி தாலாட்டு பாடி பிளாட் ஆக்கி விடுங்கள். நான் இங்கு பாட நூடுல்ஸ் டீப் ஃப்ரை ஆகிவிடு. நன்றாக தட்டி தாலாட்டு பாடி டீப் ஃப்ரை ஆக எண்ணெயை ஊத்தி வெயிட்டிங்லே வெறியாகி கொண்டிருங்கள். காத்து காண்டாகி கொண்டிருந்தேன், நீ டீப் ஃப்ரை ஆவா என டன் டன் டன். சோ ஃபைனலி ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதும் திருப்பி போட்டு எண்ணெய் ஊத்தி இன்னொரு பக்கமும் ஃப்ரை ஆக காத்து கொண்டிருங்கள். பல காண்டான நொடிகளுக்கு அப்பால 2 பக்கமும் ஓரளவுக்கு கிறிஸ்பாகி பிரவுன் ஆனதும் சாஸை மேல தடவுங்கள். இத பீஸான்னு நம்ப வைக்கிறதுக்கு முக்கியமான ஆயுதமே இந்த சீஸ் தான். பிரெட்ல போட்டா பிரெட் பீஸா, தோசையில போட்டா தோசை பீஸா, இப்ப மேகில போட்டா மேகி பீஸா. எல்லாரும் கூட அனுசரிச்சுக்கிட்டு ஒத்து போகும் குவாலிட்டியில இந்த சீஸ்க்கு நீங்களும் சீஸ் மாதிரி எல்லாரும் கூட ஒத்து போகும் ஆளாக மாறுங்கள். சோ எல்லாருக்கும் உங்களை பிடிக்கும். வாழ்க்கை பாடங்களும் சமையல் தந்திரங்களும். இப்பொழுது இதை முழுசாக பீஸாவாக மாத்த ஆனியன்ஸ் மற்றும் டொமேட்டோஸை சேருங்கள். யோ, உன்னை பார்த்த பீஸா மாதிரி தெரியலையே, நான் புது பீஸாயா? பீஸான்னு சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அவங்க ஈக்குவலா சீஸ், கேப்சிகம், டொமேட்டோ எல்லாம் போட்டுருக்காங்களையா? ஈக்குவலா போட்டுருந்தா பெரிய பீஸாவா நீ? நான் இந்த பேஜ்ல பீஸான்னு ஃபார்ம் ஆயிட்டேன்யா. நீ ஒத்துக்கலாம் வச்சுக்க, யாரும் நம்ப மாட்டாங்க. மஞ்சளா இருக்கவெல்லாம் பீஸான்னு ஒத்துக்க மாட்டாளே. எங்க அம்மா மேகி சத்தியமா நான் பீஸா தான் நம்பியா? சோ சீஸ்லாம் மெல்ட் ஆகி இப்படி வெட்டினால் சுவையான பீஸா போல் காட்சி அளிக்கும். வாண்டடா வந்து பீஸான்னு சொல்றா, யாரும் நம்ப மாட்டாங்க. எல்லாரும் பாருங்க, நானும் பீஸா தான். எல்லாரும் பாத்துக்கோங்க, நானும் பெரிய டேஸ்டான பீஸா தான். So finally 2 minutes செய்ய வேண்டிய டிஷ்ஷை இல்ல 5 minutes செய்ய வேண்டிய டிஷ்ஷை உங்களை நீங்களே என்டர்டெயின் செய்து கொண்டு சுவையான மேகி பீஸாவாக செய்வது இப்படிதான். செய்து சுவைத்து மகிழுங்கள். Have fun guys. Okay bye.